வணக்கம். வீசிய வலையில் சிக்கிய திமிங்கலம் தமிழகத்தையே புரட்டி போடுகின்ற அளவுக்கு அதிமுகவில் அதிரடி சம்பவம் நடக்க காத்திருக்கிறது. என்னப்பா அதிமுக இன்னுமா உயிரோடு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடகத்தை போய் பாருங்க. 6லிருந்து 7, 7லிருந்து 8, 8லிருந்து 9 ஒவ்வொரு முன்னணி ஊடகமும் அதிமுகவை வைத்துத்தான் விவாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுங்கட்சியில் என்ன தப்பு இருக்குது என்ற விஷயத்தை பற்றி பேச வேண்டிய ஊடகம் அதை பற்றி பேசாம அதிமுகவை பற்றி தான் விவாதம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த விவாதமாக இருந்தாலும் சரி, அதிமுக தான் முதன்மை சக்தி. ஆளுவதோ தமிழகத்தை தமிழக வெற்றி கழகம். இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊடகம் விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். கரூர்ல நம்ம விஜய் அவர்கள் பேசுனது சரியா தவறா என்று விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். சிபிஐல வழக்கு இருக்கின்ற போது அந்த சம்பவம் எதனால நடந்தது அப்படின்னு நம்ம முதலமைச்சர் அவர்கள் விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி காவல்துறை மீது பழி போட்டு பேசினார். இது சரியா தவறா என்று விவாதம் செய்திருக்க வேண்டும். அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கல்லா கட்டுறாங்களே, அது தொடர்பாக தூய சக்தி என்று சொல்லிக்கிட்டு திரியாரே விஜய், அமைச்சர்களை ஏன் அடக்கி வைக்கவில்லை அப்படின்னு பேசியிருக்க வேண்டும். சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் தருவதற்கு சூயஸ் என்ற பிரெஞ்சு நிறுவனத்துக்கு தண்ணீரை தாரை வார்த்து விட்டாரே. 25 ஆண்டு காலத்துக்கு இனி சேலத்துக்கு பாத்தீங்கன்னா சூயஸ் என்ற நிறுவனம் மட்டும்தான் தண்ணி கொடுக்க போகுது. இன்னைக்கு எல்லா செல்போனுடைய ரீசார்ஜ் விலையும் உயர்ந்துகிட்டே இருக்குது இல்ல. ஆரம்பத்தில் டேட்டாலாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்மளும் டேட்டாவை பயன்படுத்தி பழக்கமாயிட்டோம். இப்போ டேட்டா இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபோனை நம்மளால் சும்மா வச்சிருக்க முடியாது. எவ்வளோ விலையாக இருந்தாலும் ரீசார்ஜ் பண்ணி டேட்டாவை பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வேண்டுமானால் சேலத்தில் சூயஸ் நிறுவனமானது, பிரெஞ்சு நிறுவனமானது தண்ணி கொடுக்கலாம், இலவசமாக கூட கொடுக்கலாம், கம்மியான விலையில் கூட கொடுக்கலாம். ஆனால் இன்னும் போக போக தண்ணி மனிதனுக்கு அத்தியாவசிய பொருள். காசு கொடுத்தாதான், அதுவும் நான் வைக்கிற அளவுக்கு காசு கொடுத்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிப்பான். அந்த நேரத்தில் குடிநீரை வழங்க வேண்டிய அரசாங்கம் மக்களை கொல்வதற்கு வழிவகை செய்கிற மாதிரி நம்ம தண்ணீர் உடைய உரிமையை இன்னொரு தனியார் நிறுவனத்துக்கு தருகிறது. இது நியாயமா என்று விவாதம் நடத்தியிருக்க வேண்டும். மதுக்கடை வேண்டாம் என்று போராடிய மாணவிகள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இத்தனைக்கும் பள்ளி சீருடை மூலமாகவே போராடி இருக்கின்றார்கள். எங்க தவறு நடந்தாலும் சுட்டி காட்டுங்க. விஜய் அவர்கள் களத்தில் இறங்குவாங்கன்னு போது டாஸ்மார்க் வேண்டாம் என்று போராடின மாணவிகள் மீது காவல்துறை தாக்கியிருக்காங்களே. 4 மாணவிகள் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்களே. இதை பற்றி விவாதம் நடந்துச்சா? விவாதம் நடத்துகிற மாதிரி தெரியலீங்க. மொத்தமாக திமுக காரனுடைய ஆபாச பேச்சும் அதிமுக ஒழிஞ்சு போயிடுமா அப்படின்ற விவாதம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பெரும் சக்தியாக அதிமுக இருக்கிறது. அந்த அதிமுகவிலிருந்து ஒரு பெரிய தலையை தூக்குறதுக்காக வலை வீசியிருக்காங்க. யார் வீசியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக இணைகிறதா அப்படின்னு பார்க்க போறோம். CV சண்முகமும் SP வேலுமணியும் அமைதியா இருக்கின்றார்களே, என்ன திட்டத்துடன் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நம்ம டிடிவி தினகரன் அதிமுகவுடன் இணைகின்றாரா இல்லையா நேத்தி பேட்டி அளித்திருக்கிறாரு, அதை பார்த்துட்டு வாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது மாதிரியான ஆலோசனை இருக்கா சார்? எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நீங்க பேசுறது நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி நிர்வாகிகளோட எங்க கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசனைக்காக அழைத்திருக்கேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சொல்லியிருக்காங்க எடப்பாடியும் ஒரு தனிக்கட்சி வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க. தொண்டர்களுடைய விருப்பமா இருக்கு சார். எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அதான் உண்மை. நான் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அந்த கூட்டணியில தான் இருக்கோம். தொடர்ந்து அந்த கூட்டணியில தான் இருக்கோம்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க இப்படி திரும்ப திரும்ப கேட்கிறப்ப அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. தொண்டர்கள் விரும்புறாங்கன்னு இப்ப சமீபத்தில் திரும்பி அந்த பேச்சு, அதனாலதான் நாங்க அவங்க கூட தானே இருக்கேன். இணைய சொல்றேன். அம்மாவுடைய கொடியை போட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம். அது அம்மாவுடைய கட்சி தானே.
அதனால் நாங்கள் அவங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூட இணைந்து தான் செயல்பட்டு இருக்கேங்கிறது தான் எங்களுடைய கருத்து. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைப்பு என்பது எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் வேண்டுகோள் வைத்த பிறகு கிணத்துல கல் போட்ட மாதிரி அமைதியாக இருக்கின்றார். எல்லாவற்றுக்கும் நான் தயார் அப்படின்னு தான் தினகரன் சொல்கிறது மாதிரி தெரியுது. ஏன்னா இந்த இக்கட்டான தருணத்தில் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்து தான் பணியாற்றுகிறது. அம்மா கொடி போட்ட கட்சி வச்சுக்கிட்டு நான் இன்னொரு கட்சியுடன் கூட்டணி வைக்க முடியுமா? அதிமுக கரைதுன்னு சொல்கிறானுங்க, எப்படி விட்டு போக முடியும்? இணைந்தே தான் இருக்கிறோம் என்று சொல்கிறாரு. இன்னும் கட்சியை அதிமுகவுடன் இணைக்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருக்கின்றார். சசிகலா வேண்டாம் என்று சொல்வதில் நியாயம் இருக்குது, தினகரன் வேண்டாம் என்று சொல்வதில் என்ன நியாயம் இருக்குது? தினகரன் தேர்தலை சந்தித்திருக்கின்றார், அந்த கட்சிக்கு கட்டமைப்பு இருக்கிறது, வாக்கு வங்கியும் இருக்கிறது, சமுதாய அடையாளமும் தினகரன் இருக்கிறது. அப்புறம் தினகரனை சேர்த்துக் கொள்வதில் என்ன தயக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு? என்ன பதவி கொடுக்கறதுன்றா நம்ம தினகரன் கிட்ட பேசினா தினகரனே சொல்லுவார் என்ன பதவி வேண்டும் என்று சொல்லிட்டு. அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக நல்லா இருக்கணும், கூட்டணியில் இருக்கணும் என்பதற்காக தேர்தலில் கூட போட்டியிடாத மனுஷன்தான். இப்போ மட்டும் இல்லை, 2021 அதிமுகவுக்காக நான் தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி நிற்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு இத்தனை சீட்டு கொடுங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்டார். அமித்ஷாவும் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் கூட்டணி பற்றி பேசினார். 2021 அந்த கூட்டணி உருவாயிருந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது, அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கும், விஜயம் கட்சி தொடங்கி இருக்க மாட்டார், தமிழகம் இந்த அளவுக்கு தள்ளாடி இருக்காது. ஒன்றும் இல்லை, அழகு முத்துக்கோன் பிறந்தநாள் விழா, அந்த விழாவுக்கு அமைச்சர் பெருமக்கள் யாருமே போய் ஒழுங்கா மரியாதை செலுத்தவே இல்லை. கலெக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை போய் மரியாதை செலுத்துறார். அப்புறம் சிறு குறு தொழில் நிறுவன அமைச்சர் மதன் ராஜா போயிட்டு ஒரு மரியாதை செலுத்துறார். பிறகு ஸ்ரீநாத் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் நினைக்கிறேன், அவரு போய் ஒரு மரியாதை செலுத்துறார். இப்படி அமைச்சருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அடிதடி. அந்த தூத்துக்குடியில் அழகு முத்துக்கோன் சிலைக்கு மாலை அணிவிக்கின்ற விஷயத்திலேயே இந்த கட்சிக்குள்ள பெரிய அடிதடி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு காவல்துறையில் போய் அடுக்கடுக்கான புகார், அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் கட்டுக்கட்டா. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமாக தன்னுடைய ஆலை விஸ்தரணித்த மற்ற மாநிலத்தில் தொடங்க பார்க்குறாங்க, நம்ம மாநிலத்தை விட்டு வெளியேறாங்க. இதை பற்றியெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, வாயை திறந்து பேசுகிற மாதிரி தெரியல, மௌனமாக இருக்கின்றார். அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட போது 2029 மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே தேர்தல் வரப்போகுது. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நடத்தியே தீரணும் என்பதற்காக பாராளுமன்ற குழு ஒன்று நியமித்தாங்க. அந்த குழு நேற்று ஆலோசனைக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய 99% கட்சிகள் ஏற்றுக்கொண்டார்கள். 1% இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னும் போக போக 2029 அந்த 1% நாம் பார்த்தீங்கன்னா வழிக்கு கொண்டு வந்துடுவோம். 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள அதிமுக காரங்க போனதுனால பெரிய குழப்பம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குதா இல்லை அலங்கோல காட்சி நடக்குதான்னு தெரியல, எங்கே போனாலும் சினிமா காட்சி மாதிரி இருக்குது. அதனால் இன்னைக்கு 2 மாதத்திலேயே மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆனால் வலை வீசியிருக்காங்க, பெரிய திமிங்கலை மாட்டியிருக்குன்னு சொன்னோம்ல. என்னன்னு பார்க்கும்போது சசிகலா அவர்கள் அதிமுகவுக்கு வர்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கோ. இப்போ அதிமுக காரங்க 2 தான் விரும்புகிறாங்க, அதை சசிகலா அவர்கள் கண்டு வந்துட்டார்கள். என்னன்னு பார்க்கும்போது ஒன்று பதவி, இன்னொன்று பணம். நம்ம சசிகலா பதவி தர முடியாது, ஆனால் பணத்தை எவ்வளோ நாளும் தரலாம். அதனால் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கின்றார்களோ எடப்பாடி பழனிசாமி மீது அவங்களெல்லாம் அழைத்து எவ்வளோ கோடி வேண்டும், நான் அதிமுகக்குள்ளே வரணும், வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தலைமைக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுத்தலாமா, இல்லை கட்சியில் வேறு யாராவது இணைக்கலாமா, பலப்படுத்தலாமா என்று ஏங்கி இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு நம்ம சசிகலா அவர்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளராக, மாநில நிர்வாகியாக, கட்சியுடைய மூத்த தலைவர்களாக அழைத்து கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. சசிகலா ஆதரவாளராக மாற்றிட்டு இருக்காங்க. விரைவில் பெரிய பெரிய தலைகள் சசிகலா பக்கம் தாவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வலையை விரிச்சிட்டாங்க. அதில் பல தலைகள் பார்த்தீங்கன்னா பல கோடிகளை வாங்கின்னு சசிகலா பற்றி அடுத்தடுத்த ஆலோசனையில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாசுக்காக தெரிவிக்க வேண்டும்.
அதாவது சசிகலாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு நம்முடைய டிடிவியும் நம்முடைய எடப்பாடியும் கொண்டு வந்துடணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு இன்னைக்கு சசிகலாவுடைய அசைன்மெண்ட் இருக்கிறது. ஏற்கனவே பல தலைகளை வலை வீசிட்டாங்களாம், சிக்கி விட்டார்களாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. சசிகலா ஆதரவாளர்களாக பணத்துக்காக போகக்கூடாது, நானே தருகின்றேன் ஸ்வீட் பாக்ஸு, எங்கேயும் போவாதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல பேருக்கு உறுதிமொழி அளித்திருக்கின்றாராம். நீங்கள் சசிகலாவுடன் தொடர்பில் இருந்தீங்கன்னா கட்சி விட்டு நீக்கிடுவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறாராம். இப்படியே கட்சி விட்டு நீக்கினே இருந்தேன்னா நீ ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க இருக்கிறாங்களாம். அதனால் டிடிவி தினகரன் உள்ள வருகின்றார் என்ற பேச்சு அடிபடுகின்ற இந்த தருணத்தில் சசிகலா இல்லாமல் கட்சி நடத்த முடியாது என்ற நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக காசு கொடுத்து பெரும் பெரும் தலைவர்களை தலைவீசி பிடித்திருக்கின்றார் சசிகலா. ஸோ திமிங்கலமே சிக்கிவிட்டதாக சொல்கிறாங்க. எடப்பாடியினுடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய கேபி முனுசாமி அவர்களே அதில் சிக்கியிருப்பதாகவும் நைஸாக ஊசி போடுவார் சசிகலா உள்ள வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதற்கிடையில் எஸ்பி வேலுமணியும் நம்ம சிவி சண்முகமும் இப்போ அவங்களுக்கு 13 எம்எல்ஏக்கள் ஆதரவாக இருக்கின்றார்களாம். இன்னும் ஒரு 15 எம்எல்ஏ பிடிச்சிட்டாங்கன்னா எடப்பாடியா அல்லது எஸ்பி வேலுமணியா சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கின்றார்களாம். அதனால தான் பதவியை ராஜினாமா பண்ணாமல் வேறு கட்சிக்கு போகாமல் அதிமுகவிலே இருந்து தனக்கான ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களாம். அதனால தான் நான் தவேகாவுக்கு தாவறேன், பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கின்றாராம். உங்களுக்கு என்ன தேவை? அமைதியாக இருங்க, ஒவ்வொரு எம்எல்ஏகிட்டையும் பேசுங்க. அதிமுக அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுமா இல்லையா, கூட்டணியில் பாஜக இருக்குமா இல்லையா, பாட்டாளி மக்கள் கட்சியானது தவேகாவுடன் போது அந்த கூட்டணி கூட இல்லாமல் நாம் எப்படி இப்போ நடக்க போகிற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெறது. அதனால் தமிழக வெற்றி கழகத்துடன் நம்ம கூட்டணிக்கு போனால் சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்ன கூட வர்றவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சரவையானது மாற்றம் ஏற்பட போகுது, அதில் உங்களுக்கு அமைச்சர் பதவி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாராம். 28 பேர் நாம் ஒன்றா போய் தவேகாவுக்கு ஆதரவளித்தோம் என்றால் நாம் அமைச்சரவையில் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்களும் சிவி சண்முகம் அவர்களும் பேசிக்கொண்டு இருக்கின்றார்களாம். அந்த 28 பேரை தேர்த்துறதுக்காக தான் கட்சிக்குள்ளே இருக்கின்றார்களாம். ஸோ மொத்தத்தில் சசிகலாவும் ஆள் பிடிக்கின்றார்கள், நம்ம எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் ஆள் பிடிக்கின்றார்கள். ஆனால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எடப்பாடி அணி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல, எடப்பாடியால் நீக்கம் செய்தவர்கள் அவங்களுடைய அணி என்று சொல்லிட்டு நீ மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடாது, எடப்பாடி நியமிச்சிட்டா நீ மாவட்ட செயலாளரா, எங்கள் அண்ணன் தாண்டா நிரந்தர மாவட்ட செயலாளர் என்று சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட செயலாளருடைய ஆதரவாளர்கள் எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துகின்றார்கள். ஏன் ஒருத்தரோடு ஒருத்தர் தாக்கி கொள்ளுகின்றார்கள். நேற்று விழுப்புரத்தில் நாட்டார் மங்கலத்தில் எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட பசுபதி அவர்கள் மீது கல்லை வீசி எரிஞ்சிருக்காங்க, குஸ்தி நடந்திருக்கிறது. இப்படி அதிமுகவுக்குள்ள பெரும் தலைகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு கீழ்மட்டம் வரைக்கும் போயிருக்கிறது. அதனால் கட்சி கீழ்மட்டம் வரைக்கும் சலசலப்பு போகாத அளவுக்கு ஆரம்பத்திலே தடுக்கணும். அதனால் டிடிவியை இணைப்பது சரியானதாக இருக்கும் என்று எல்லாரும் வற்புறுத்துகின்றார்கள். ஏன்னா டிடிவி வந்தால் வெளியேறவங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுக ஜெயிக்கும் என்ற நம்பிக்கை இங்கே நின்றுவாங்க. ரெண்டாவது, டிடிவி வந்த பிறகு சசிகலா என்னத்துக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் டிடிவியை விரைவாக இணைக்கின்ற வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆதரவு குரல்கள் பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒலித்திருக்கிறது. நிச்சயமாக எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம் எல்லாம் எம்எல்ஏ இழுக்கின்ற வேலையில் தோல்வி அடைவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதிமுகவே அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுண்டா கண்டிப்பாக டிடிவி ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணலாம். ஆனால் எடப்பாடி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. டிடிவி இணைப்பது மட்டுமே அதிமுக நிலையாக இருப்பதுக்கான வழி என்று எல்லாரும் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். சசிகலாவுடைய வலையில் வீழ்ந்திருக்கின்றார்கள். அவங்கெல்லாம் சசிகலாவை எப்படி அதிமுகக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க, எப்படி எடப்பாடி பழனிசாமி பணம் வாங்கிக்கின்னு சசிகலா ஆதரவாக மாறி இருக்கவங்களை சமாதானப்படுத்த போகிறாரெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அதிமுக. எல்லாரும் அதை அழிச்சுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அழியக்கூடாது என்று சில பேர் மட்டுமே பாடுபடுகின்றார்கள். அதில் ஒரு ஆள் நாமளும். டிடிவி இணைக்கின்றாரா இல்லையான்னு பொறுத்து பார்க்கலாம். என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி என்று டிடிவியும் கையை கசக்கிக்கிட்டு நிற்கிறாரு. பார்க்கலாம் பொறுத்து. நன்றிங்க.